சரிகமபா ஜூனியர் சீசன் 5 முதல் ரவுண்ட்லேயே எஸ்பிபி சரணா ஒரு பையன் பயங்கரமா கண்கலங்க வச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 சமீபத்தில் தான் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு சீசன் முடிஞ்ச உடனேயே ஜூனியர்ஸ்க்கான சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் சரிகமபா ஜூனியர் சீசன் 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே செலக்ட் ஆனது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி. இதுக்கப்புறம் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் முன்னாடி பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணணும். கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் 90 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத நிரூபிக்க போகிற ரவுண்ட் தான் இந்த ஒரு ரவுண்ட். அண்ட் இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் எஸ்பிபி சரணா ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக அவன் பாடியிருந்தான். அந்த பாடினதெல்லாம் தாண்டி அவன் சொல்லியிருந்த விஷயம் தான் அங்கே இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது எங்கள் அம்மா வந்து நீ ஜெயிச்சா தான் எனக்கு மொத்தம் கொடுக்கணும், அது வரைக்கும் நான் உனக்கு மொத்தம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியாவது இங்கே ஜெயிச்சே ஆகணுன்ட்டு தான் வந்தேன், நல்லா பாடி நான் ஜெயிப்பேன் நம்புறேன்னு சொல்லி தான் பாடியிருந்தான். அண்ட் அவன் பாடினதுக்கப்புறம் எஸ்பிபி சார் அவர்கள் இப்போ கூப்பிட்ற அவங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கன்னத்தில் அந்த பையனை முத்தம் கொடுக்க வச்சுருந்தாரு. இது பார்க்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எஸ்பிபி சரண் அவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கவே மாட்டார், ரொம்ப ரொம்ப கூலாக இருப்பார். அதுலேயும் ஜூனியர்ஸ் ரவுண்ட்லாம் அவரை சொல்லவே வேணாம், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதே நேரம் அவருக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு ரொம்ப கேர் கொடுப்பாரு. அந்த வகையில் கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சபேசனுக்கு வந்து அவர் ரொம்ப கேர் கொடுத்துருந்தாரு. அவர் பேண்ட் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சீசனில் முதல் ரவுண்ட்லேயே சபேசன் அவர்கள் மாதிரியே இந்த ஒரு பையனும் அம்மா பாசத்தை உள்ளே கொண்டு வந்து எஸ்பிபி சரணா கண்கலங்க வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எஸ்பிபி சரண் அவர்கள் இந்த ஒரு பையன் மேலே ஸ்பெஷல் கேர் வச்சிருப்பாரு, ஸ்பெஷல் அட்டென்ஷன் வச்சிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முதல் எபிசோடு எல்லாரோட நெஞ்சையும் தொடுற மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்தடுத்த செலெக்ஷனும் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சீனியர் சீசன் 5 போலவே ஜூனியர் சீசன் 5யும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் சேதுபதி அவர்களோட படத்தை கமலஹாசன் அவர்களோட நிறுவனமான RKFI தயாரிக்க போகுது அப்படிங்கிற தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. மேலும் இந்த ஒரு டைரக்டர் கூட தான் விஜய் சேதுபதி அவர்கள் கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு காம்போ தான் ரிட்டன் வந்திருக்கு. அருண்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, அதான் பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி, சமீபத்தில் வந்திருந்த சித்தாவாக இருக்கட்டும், வீரதீர சோரனாக இருக்கட்டும், இப்படி வரிசையாக ஹிட் படங்களாக கொடுத்துருக்கக்கூடிய அருண்குமார் அவர்களோட தான் விஜய் சேதுபதி அவர்கள் சேர போறாரு. ஏற்கனவே இவங்களோட காம்போல வந்திருந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 4வது படம் பண்ண போறாங்க. இவங்களோட கூட்டணியில 3ஆவதா வந்திருந்த சிந்துபாத் படம் அமோக வரவேற்பு பெறல. ஆனாலுமே இந்த ஒரு 4வது படம் கண்டிப்பா அமோக வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அருண்குமார் அவர்கள் ரொம்ப ரொம்ப மெருகேறி இப்போ சூப்பரான படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படமும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கமலஹாசன் சார், அருண்குமார், விஜய் சேதுபதி காம்போவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.